கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடிக்கிருத்திகை திருவிழாவையொட்டி மார்பில் உலக்கையால் மஞ்சள் இடித்து பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா கரகோசத்துடன் கலந்து கொண்டு வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தின் மலை அடிவாரத்தில் எழுந்தளியுள்ள ஸ்ரீ பாலமுருகர் திருக்கோவிலில் 81ஆம் ஆண்டு ஆடிக்கிருத்திகை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு கட்ட பூஜைகளுடன் நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மார்பில் உரல் வைத்து உலக்கை கொண்டு மஞ்சள் இடிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவின் போது பரன்மேல் பக்தர்களை படுக்க வைத்து மார்பின் மீது உரல் வைத்து உலக்கை கொண்டு மஞ்சள் இடிக்கப்பட்டது. பின்னர் இடிக்கப்பட்ட மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து 40 அடி உயரத்தில் பக்தர்கள் முதுகில் அலகு குத்திக் கொண்டு அந்தரத்தில் பறந்தபடி ஸ்ரீ பாலகுமாரனுக்கு மாலை அணிவித்து கற்பூர தீபாதரணை செய்தனர். அப்போது பக்தர்கள் முருகனுக்கும் கந்தனுக்கும் அரோகரா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு முருகனை வழிபட்டனர். இந்த ஆடிக்கிருத்திகை விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலமுருகனை தரிசனம் செய்து வழிபட்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.